அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மக்கள் எந்த விதமும் யோசிக்காம தன்னை ஒப்புவிக்கிறது இருக்குல்ல, அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். அந்த பொறாமை வந்து அண்ணன் கிட்ட நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப அசாத்தியமானது. இது எல்லாராலையும் இதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் இப்ப வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்த்தி பல லட்சம் உண்மையிலே வந்து இந்தியாவே அசந்து போற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்கறப்ப நமக்கே ஒரு எழுச்சி வருது. அந்த விஷயம் இருக்கிற அவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்காக அவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினாரு. அந்த கூட்டத்திலும் சரி, இந்த கூட்டத்திலும் சரி, எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசம்பாவிதங்கள் நடாம அவ்வளவு கட்டுப்பாடா அவ்வளவு பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்க கிட்ட இருக்கு, மிகப்பெரிய படை எங்க கிட்ட இருக்கு. நாங்க வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடானவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாடு என்பது இங்க இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு வந்து இங்க இந்திய அரசியல, தமிழக அரசியல வந்து ரொம்ப என்ன சொல்றது, பயங்கரமா வந்து வெளிப்படையா ஒரு ஒரு சினிமா திரைப்படங்கள்ல வர ஒரு மாஸ் காட்சி போல வந்து பயங்கரமா நிகழ்த்தி காட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புனா அந்த விஷுவலை பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப் அண்ட் விஷுவல் வந்து நமக்கு கண்ணிலே இருக்கு. ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி நபரா நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள், தூற்றுவார்கள், நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்றது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இதோட சேர்ந்து அண்ணன் எடுத்திருக்க இன்னொரு முடிவு வந்து பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும். பானை சின்னம் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் அண்ணன் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு நம்ம ஆதரவா நிற்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பமும் இங்க இருக்கிற எல்லோருடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமா இருக்கு. நாங்கள் துணை இருப்போம். நான் எப்பவுமே என்னுடைய முன்னோர்களை எப்படி பாக்குறேன்னா சாவ துணிந்தவர்களை தான் நான் பாக்குறேன். வாழ்வதற்காக சாக துணிந்தவர்கள், தன்னுடைய இனம் வாழ்வதற்காக சாக துணிந்தவன், தனக்கு பின்னாடி வருகிற சமூகம் வாழ்வதற்காக சாக துணிந்தவனை தான் நான் வந்து பாக்குறேன். இது வந்து ஒரு நீண்ட நெறிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து நிக்கல. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு டைம் வந்து நம்மளை வந்து முன்னிறுத்தும். நமக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு காலகட்டம் இருந்துட்டே இருக்கு. இப்போ அயோத்திதாசர் பண்டிதருடைய காலகட்டத்தில் அவரை அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு. அப்புறம் வந்து ரெட்டமலை சீனிவாசனை வந்து அந்த காலம் வந்து முன்னிறுத்துச்சு. அப்புறம் அம்பேத்கரை அந்த காலம் முன்னிறுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மனிதனை வந்து முன்னிறுத்து கொண்டே இருக்கிற இடத்துல இந்த நாவல்ல வர, இந்த கவிதையில வர கரியன் மாதிரி இந்த சமகாலத்துல நமக்கு முன்னாடி பல தலித் தலைவர்கள் இருந்தாலுமே அண்ணன் திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்துவது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்கிறேன். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இதோட பலம் என்றது வந்து ரொம்ப சாதாரணதா எடை போட்டுற முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு இதோட ஆசி, இதோட பலம் அப்படின்றது வந்து ஏதோ இந்த இடத்துல நிகழ்ந்ததா நான் வந்து பார்க்கல. இது ஒரு நெடிய நீண்ட போராட்டத்தின் நீட்சியா தான் நான் வந்து பார்க்கிறேன். இந்த இந்த போராட்டத்தின் விளைவு அப்படின்றது வந்து பலன் அப்படின்றது வந்து மெட்டீரியலைஸ்டு கிடையாது. ஒரு பொருளை வந்து எடுத்து உபயோகிக்கிறது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மளுடைய மூளையில் நமக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து கொடுத்துருக்க. நம்ம மூளையில நீ வந்து அடிமை, நீ வந்து இங்கிருந்து வந்திருக்கிற, உனக்கு வந்து கல்ச்சுரல் லெஸ், உன்கிட்ட பண்பாடு இல்லை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து இங்க வந்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு தீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூளையில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த கருத்தை எதிர்க்கிறது அப்படின்றது இல்லை. அதுதான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கு. அந்த ஃபைட் வந்து லைக் வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமா முடிஞ்சிருமா அப்படின்னு நான் நினைக்கல. இந்த ஃபைட் வந்து ஒட்டுமொத்த தமிழக சூழலுக்குமான ஒரு ஃபைட்டா வந்து இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. அந்த ஃபைட்டை நான் வந்து எருமை மரம்ன்ற ஒரு கவிதை, இந்த கவிதை தொகுப்புல நான் பாக்குறேன். ஸோ ஒரு பிரதி அப்படின்றது வந்து எங்கிருந்து வருது, அது எதை வந்து வெளிப்படுத்துது, இது யாருக்கானது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். நான் மௌன யாத்திரிகையுடைய பிரதி வந்து
ஆஹ் இது வெளிப்படையா பாக்குறப்ப வந்து ஒரு தமிழ் நிலத்துக்கான ஒரு பிரதியா வந்து இது வந்து நம்மளால இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் நிலத்துல யார் இதை ஃபைட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெளியிலிருந்து வருகிறவர்களுக்கு அங்க நிலத்துல இருக்கிறவனுக்குமான ஒரு ஃபைட்டா இது வந்து இருக்குது. அந்த ஃபைட்ல அவன் எதிர்கொள்ற அந்த அந்த சூழல், அந்த இடம், அப்புறம் அவன் உபயோகிக்கிற அந்த விஷயங்கள், அந்த என்ன சொல்றது, கெளுத்தி மீனா இருக்கட்டும், இல்ல வந்து மாடா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்கள் பேசுகிற மொழியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாக்குறப்போ, ஸோ இந்த இந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஸோ இன்னைக்கு தமிழ் நிலங்கள் பலவாறு பிரிஞ்சு இருந்தாலுமே கூட, அப்ப தமிழ் நிலம் என்பது அன்னைக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மக்களா ஒரு ஒண்ணா இருந்த ஒரு சூழல்ல இந்த பிம்பத்தை என்னால வந்து அதனோடு வந்து அழகா வந்து என்னால பயணிக்க முடியுது. ஏன்னா நமக்கு வந்து நிலம் என்பது நமக்கு பொதுவானதா இல்லை அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஒரு ஊர் அப்படின்றது வந்து ஒரு காலனிக்கு சொந்தமானதா இல்லாமலே இருந்திருக்கு. அது வந்து சின்ன வயசுலயே நமக்கு ஒரு பெரிய பாகுபாட்டை வந்து சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கு. அப்போ ஊர் என்பது தனியாகவும், காலனி என்பது தனியாகவும், காலனி என்பது தொடர்ந்து ஊரில் அந்த ஊர் என்ற பொதுவுல வந்து எனக்கு வந்து ஒரு பங்கு வேணும் வேணும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு போராட்டமாவே நம்ம இருந்துட்டு இருக்கிறப்போ, ஆனா இந்த எருமை மரம் சொல்லுகிற நிலம் என்பது அந்த ஊர் அப்படின்ற எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பொது நிலமா மாத்தி, இந்த பொது நிலம் யாரை எதிர்க்கணுன்றதுல வந்து ஒரு தீவிரமா இதை பேசுறதா நான் வந்து இது பாக்குறேன். அது வந்து எருமை மரத்தோட மிக முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரியான சூழல் இங்க இருக்கா? இப்படி ஒரு நிலம் தான் நம்முடைய நிலமா இருக்கா அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி நிலத்தில் வசிக்க கூட வாய்ப்பு இல்லாம ஒரு ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க நிலம் என்பது பாதியா இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலமா இருக்கு, இன்னொன்னு சாதியை எதிர்க்கிற ஒரு நிலமா இருக்கு. ஸோ இந்த நிலத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூக பிரச்சனையையும் இந்த எருமை மரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சமூக பிரச்சனையுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா நம்ம வாழும் காலத்துல இந்த எருமை மரத்தில் அந்த கவிதை நூல்ல பேசப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம வந்து நம்முடைய பிரச்சனையா பாக்குறப்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த போராட்ட குணம் அப்படின்றது வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை பேசுகிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்தது. அந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஆசை. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் இங்க வந்து பிரிஞ்சு இருக்கு, இங்க பாகுபாடோடு இருக்கு. இந்த பாகுபாடை ஒழிக்கிற தத்துவத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ந்து இந்த நிலம் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பிரிஞ்சு போன நிலத்தை சரி செய்கிற வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த வேலையை செய்யறப்போ என்னுடைய மொழி வந்து பொதுவுக்கு எதிரானதா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. பொதுவுல வந்து எல்லாருக்கும் பொது பயன்பாடுக்குள்ள இருக்கிற ஒரு மொழியோட ஒரு தன்முகத்தோட ஒரு கருத்தோட என்னால வந்து பேச முடியாது. ஸோ இங்க பொது என்பது என்னவா இருக்குன்னா, சாதியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவங்களுக்குள்ள இருந்து ஒரு பொது மொழியை பேசுகிறது அப்படின்றது இருக்குல்ல, அந்த பொது மொழியிலிருந்து விலகி எனக்கான ஒரு மொழியை, எனக்கான ஒரு தத்துவத்தை, அந்த தத்துவத்தை நான் முன்வைக்க வேண்டிய தேவை வந்து ரொம்ப அவசியம் இருக்கு. இது ஒரு தனித்த செயல்பாடா நான் வந்து பாக்குறேன். இது ஒரு பொதுவை ஒரு நேர்வழிப்படுத்துகிற ஒரு தனித்த செயல்பாட்டிலிருந்து உருவாகிற ஒரு எண்ணமா இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ தலித்துகளுடைய குரல் என்பது ஒரு வெறுமனே ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கறது, ஒரு பொதுவில இருந்து அதை விலக்கி வச்சு பார்க்கறது, இது வந்து ஒரு தனித்த செயல்பாடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொதுவுக்குள்ள நம்ம வந்து இயங்க வேண்டியது இருக்குன்னா, அப்போ அது அது அதுல வந்து நான் வந்து முரண்படுறேன். ஏன்னா இங்க பொது என்பது வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வடிவமா இருக்கு. இந்த வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத தனித்த செயல்பாடு தான் என்னுடைய செயல்பாடா இருக்கு. அப்ப என்னுடைய செயல்பாடு இந்த பொது என்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சமூக என்ன சொல்றது, அந்த சமூக பாகுபாடை, இந்த சாதி பாகுபாடை உடைத்தெறிகிற ஒரு குரலாக தனித்து நான் செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அந்த தனித்து செயல்பட வேண்டிய தேவைக்கு தனித்த மொழியும், தனித்த அடையாளமும், தனித்த பண்பாடும் மிக மிக அவசியம் நான் நினைக்கிறேன். ஆனா அதுதான் சொல்றேன், ஒரு கருப்பின ஆக்டர் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து ரேசிசத்துக்கு எதிரான ஒரு போரை நீங்க வந்து செய்யறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, உடனே மறுக்கிறாரு. நான் ஒரு கல்ச்சருக்கு எதிரான ஒரு கல்ச்சரை பத்தி நான் பேசுறேன். என்னுடைய கல்ச்சர் என்பது நிறவரைக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. சோ என்னுடைய கல்ச்சர் என்பது நிறவரைக்கு எதிரானது. என்னுடைய கல்ச்சர் என்பது ஒற்றுமையானது. என்னுடைய கல்ச்சர் என்பது நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லி பேசுறது. சோ என்னுடைய கல்ச்சர், சோ இங்க பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கல்ச்சர் என்பது சாதியா இருக்கு, வர்ணமா இருக்கு, பாகுபாடா இருக்கு. சோ அந்த பாகுபாட்டை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டின் வழியே என்னுடைய கல்ச்சர் இருக்கு. என்னுடைய கல்ச்சர் என்பது இந்த பண்பாட்டை, இந்த சாதியா பிரிந்திருக்கிற, இந்த மதமா பிரிந்திருக்கிற, பாகுபாடா இருக்கிற வர்ண வேறுபாடுக்குள் அதை அக்செப்ட் பண்ணப்பட்டு வாழ்கிற
ஊரின்ற நிலத்தில் இருந்து வேறுபட்டு இருக்கிற, சாதியை எதிர்க்கிற ஒரு பண்பாட்டு வடிவத்தோடு ஒரு மொழியோடு இருக்கிற என்னுடைய குரல் நிச்சயமாக இது தனித்து தான் இருக்கும். இந்த தனித்த குரலை நீங்க வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதோட காலம் இருக்கு. இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடயே புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு ஒரு பொதுன்ற ஒரு அடையாளத்துக்குள்ள வந்து நீ பேசு அப்படின்றத விட இந்த தனித்த குரலை அதோட அடையாளத்தோடு புரிந்து கொண்டு அதை நீங்க ஒத்துக்கொள்றப்பதான் இந்த தனித்த குரலுக்கான தேவையை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த தனித்த குரலுக்கான தேவை இல்லாம இங்க வந்து ஏற்கனவே பொதுமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் டைல்யூட் பண்ற ஒரு இடமா அது மாறிடும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தா நான் வந்து பாக்குறேன். அப்படி இந்த தனித்த செயல்பாடு தனித்த குரலை ஒரு என்ன சொல்றது ஒரு தனித்த செயல்பாடை வெறுமனே ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸா சுருக்காம அது ஒரு பொது சமூகத்தை சீர் பண்ணுகிற, ஒரு பொது சமூகத்தை நேர்படுத்துகிற, ஒரு பொது சமூகத்தை நல்வழி நோக்கி நடத்துகிற, சாதியற்ற சமூகமாய் மாற்றுகிற வேலையை தொடர்ந்து இந்த தனித்த செயல்பாடா இருக்கிற இந்த தலித் பண்பாடு என்பது தொடர்ந்து இங்க கலை இலக்கியங்களிலும் அரசியல் இயக்கத்திலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூடா நம்ம இது வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வேலையை அந்த விஷயத்தை எருமை மரம் அப்படின்ற ஒரு கவிதையின் நூலா இவர் பேசியிருக்கிறது அப்படின்றது வந்து நான் இதை அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் அந்த வகையில எருமை மரம் அப்படின்ற அந்த கவிதை நூல் மிக மிக அற்புதமான ரொம்ப பயங்கர விஷுவலா அதோட எழுத்து அதோட படிமம் இது எல்லாமே வந்து அவ்வளவு கிராண்டியரா ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அப்புறம் வந்து தலித் குரல் அப்படின்றது தலித் லிட்ரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம வழக்கமா சொல்லப்படுற ஒரு ஸ்டீரியோடைபிக் இடத்துல இருந்து விலகி இது வந்து பேசுது. எருமை மரம் அவருடைய வேட்டூர்னூரும் அப்படிதான் பேசுது அண்ட் எருமை மரமும் அப்படிதான் பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப தனியான அற்புதமான குரலா இருக்குது. இந்த குரல்ல வந்து எங்கும் அவலத்தை நம்மளால கேட்கவே முடியல. அவனை வந்து ஒதுக்கி விட்டு அவன் வந்து ஓரமா நிக்கிறத நம்மளால பார்க்கவே முடியல. அந்த லேண்டை ஓன் பண்றான், இது நான் தான் சொல்றான். அந்த லேண்ட்ல ஓன் பண்ணிட்டு அந்த மக்களுக்காக நிக்கிறான், ஃபைட் பண்றான், அந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் வந்து அவனைதான் மாத்துறான். இது வந்து யோசிக்கிறப்பவே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிரியேட்டிவ் தன்மையா இருக்குது. அவ்வளவு அற்புதம், என்னால அவ்வளவு சந்தோஷமா அதுல இருக்க முடியுது. ஏன்னா என்னுடைய இயல்புல நான் அப்படி இருந்ததே இல்லை. அந்த என்னுடைய இயல்புல இல்லாதத அவருடைய எழுத்துல வந்து ஒரு இப்படி வந்து முன்வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு சமகால சூழல்ல தலித் பிரதி அப்படின்றத வந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள்ல வைக்கப்படுது, அது என்ன மாதிரியான எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, லைக் என்ன தேவைகள் அதுல இருக்கு அப்படின்றத பத்தி பல டிஸ்கஷன்கள் இருக்கிறப்போ எருமை மரம் அதற்கு வந்து சரியான உதாரணமா நான் பாக்குறேன். இங்க இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இருக்கிறீங்க, குறிப்பா கலை இலக்கியங்கள் மீது பெரிய ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கிறீங்க. நிச்சயமா இந்த எருமை மரம் உருவாக்குகிற மொழியை லைஃபை வந்து நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை படிக்கணும், இதை படிச்சு இதை நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா தலித்துடைய நிலம் வாழ்க்கை அப்படின்றது வெறுமனே ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியலோட முடிந்து போறது கிடையாது. அதுக்குள்ள பல வாழ்க்கை இருக்கு, பல சந்தோஷமான தருணங்கள் இருக்கு, அவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்கு, அவ்வளவு வீரம் சொரிந்த கதைகள் இருக்கு, அவ்வளவு ஃபைட் இருக்கு, அவ்வளவு காதல்கள் இருக்கு. இந்த காதல்களையும் கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியும் வந்து நம்ம இன்னும் அதிகமா பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு வாழ்க்கை என்பது ஒரு கோடோட முடிஞ்சிருது கிடையாது. வெறும் தலித் லைஃப் அப்படின்றது வந்து எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டீரியோடைப்ல சுருக்கி நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளோட விஷனே எப்படி ஆயிடுச்சு. தலித் பிரதினா இப்படிதான் எழுதணும், நம்ம இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்முடைய அந்த விஷனே ரொம்ப சுருக்கி ஒரு கோடா மாத்திட்டாங்க. அதை பிரேக் பண்றதுக்கு வந்து நம்ம அதை பிரேக் பண்ணதான் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த பிரேக்கிங்க எருமை மரம் வந்து மிக அற்புதமாக அநாயசமாக செய்கிறது. உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்திற்கு இந்த கவிதை உலகம் நகர்ந்ததை நான் வந்து பார்க்கிறேன். குறிப்பா எருமை மரம் அது சொல்கிற மொழியும் அதோட லேண்டும் மனிதர்களும் விலங்குகளும் அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் வாழ்க்கைக்குள்ள நம்ம போறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் எழுச்சியும் உண்டாகும். அந்த எழுச்சி சமகாலத்துல நமக்கு வந்து மிக பயனுள்ளதா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பயன் என்பது யாருக்கும் பயப்படாம எதிர்த்து நிக்கிறது தான். அந்த எதிர்த்து நிக்கிற சண்டையை நம்முடைய முன்னோர்கள் பல காலத்துக்கு முன்னாடி இருந்து சண்டைப்பட்ட சண்டையை நம்ம தொடர்ந்து அதோட நீச்சை நமக்கு இந்த காலத்துல இப்ப நம்ம வந்து சண்டைப்பட்டு இருக்கோம். அந்த சண்டை தொடர்ந்துட்டே இருக்கணும். அண்ட் அது ஏதோ ஒரு காலத்துல முடியணும்னு நினைக்கிறேன். அந்த முடிவு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த சாதி மதத்தை தூக்கி எறிகிற ஒரு இடமா அந்த நிலமா அது மாறணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும்.
இந்த ரொம்ப மகிழ்ச்சி.